வணக்க மகளே, இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா ஷர்ட் கட்டிங். சின்ன அளவு ஷர்ட், ஒரு 7-8 வயது உள்ளவங்களுக்கு ஒரு அளவு ஷர்ட் எப்படி கட் பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஹைட்டு வைக்கிறதுக்கு பத்தி 1.75 வைக்கிறேன். பெரிய ஷர்ட்டுக்கு நம்ம 10 இன்ச்சு வைப்போம். இது 1.25 போதும். சின்ன ஷர்ட்டு தானே, 1.25 போதும். மார்க் பண்ணிட்டு இப்போ மார்க்கெல்லாம் லைன் போட்டு எடுத்துக்கொள்வோம். ஹைட் வைக்கலாம். ஹைட் 21 இன்ச்சு, தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 22 இன்ச்சு வைக்கலாம். வச்சுட்டு குளரோட அளவு 1.5 இன்ச்சு வச்சிருக்கேன். ஆம்கோல் ஷோல்டரோட ரகம் 1.25 வச்சிருக்கேன். 1.25 இன்ச்சு வச்சுட்டு ஆம்கோல் ரகம் பாடி மெஷர்மெண்ட் 4 பிரிச்சு 4 ஒரு பாகம் வைக்கணும். 6 இன்ச்சு வச்சிருக்கேன். இதுல மைனஸ் பண்ண தேவையில்லை, 6 இன்ச்சு அப்படியே வைக்கலாம். பெரிய ஷர்ட்டுக்கு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். சின்ன ஷர்ட்டுக்கு நீங்க அப்படியே வைக்கலாம். வச்சுட்டு ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஆம்கோலை ஃபுல்லாக அளந்து எடுத்துட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த லைன் எல்லாம் வரைஞ்சு எடுத்துக்கொள்வோம். இது ஷோல்டரோட லைன். இது ஆம்கோல் லைன். ஆம்கோல் நம்ம குறைக்க தேவையில்லை, அப்படியே வரைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். கொளரோட லைனையும் போட்டு எடுத்துட்டு 1.5 பாக்ஸ் மாதிரி போட்டு எடுக்கலாம். இது ஹைட்டோட லைன். ஏரோ 1.25 வச்சிருக்கேன். பெரிய ஷர்ட்டுக்கு 2 இன்ச்சு வைப்போம். இது 1.25 போதும். ஸ்லாக் மாடல் தான். பெரிய ஷர்ட்டு கட் பண்ற மாதிரியே அதே அளவுகளை வச்சு கட் பண்ணா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். சின்ன ஷர்ட்டை பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஷோல்டர் 13 இன்ச்சு 2 பிரிச்சு 6.5 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 7 இன்ச்சு இதில் வச்சுட்டு அதே 7 இன்ச்சை ஆம்கோல் லைன்லையும் வச்சுட்டு 3/4 இன்ச்சு உள்ளுக்கு எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு கிராஸ் லைன் உண்டு போட்டுட்டு நம்ம ஆம்கோல் வளைவை போட்டு எடுக்கணும். 3/4 இன்ச்சுக்கு கிராஸ் லைனை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். பாடி மெஷர்மெண்ட் 24 இன்ச்சு. நம்ம அதை பிரிச்சு வைக்கலாம். 4 பிரிச்ச வேண்டாம். 6 இன்ச்சு 2 இன்ச்சு லூஸ் வச்சிருக்கேன். ஃபிட்டிங் பெரிய ஷர்ட்டுகள் ஃபிட்டிங் ஷர்ட் மாதிரியே இதுக்கும் லூஸ் அதிகம் வைக்கல, 2 இன்ச்சு தான். 2 இன்ச்சு போதும். மொத்தம் 8 இன்ச்சு. 8 இன்ச்சு கிரகத்திலையும் வச்சுட்டு 1/2 இன்ச்சு நமக்கு கிராஸ் வர மாதிரி இந்த லைனை போட்டு எடுத்துக்கொள்ளலாம்.
ஆம்கோல் லைனை வரைஞ்செடுத்துக் கொள்வோம். சின்ன ஷர்ட்டுகள் இருந்தபடியா நமக்கு ஸ்கேல் தேவையில்லை, கையாலே போட்டு எடுக்கலாம். ஸ்லாக் வரையும் போது சென்டர் பண்ணிட்டு பாடி மெஷர்மெண்ட் சென்டர் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த வளைவை வரைஞ்செடுக்க வேணும். கொடரோட வளைவு லைனையும் போட்டு எடுத்தோம். மற்றது ஷோல்டரோட கிராஸ் லைனை போட்டு எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுக்கலாம். பெரிய ஷர்ட்டுகளுக்கு வைக்கிற மாதிரியே அந்த அளவுகளை நீங்க பிரிச்சு வச்சு கட் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஃபிட்டிங் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு வடிவா இருக்கும் ஷர்ட். ஃப்ரண்டை விட பேக்கு முக்காஞ்சி நம்ம குறைப்போம் வளமையா எல்லா ஷர்ட்டுகளுக்கும். அதே மாதிரி முக்காஞ்சி மார்க் வச்சுட்டு பேக்கை கட் பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி கட் ஷோல்டராம் போடுறேன். பெரிய ஷர்ட்டுகள் மாதிரி தான், எல்லாம் அதே மாதிரி தான் மாடல். ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு எடுத்துட்டு ஷோல்டர் 13 இன்ச்சு 6.5 தையலுக்கு 1/2 இன்ச்சு இதில் வச்சு எடுக்கலாம். இந்த ஆம்கோல் அந்த கிராஸ் லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியில மார்க் பண்ணிட்டு இந்த கிராஸ் லைனை போட்டு எடுத்துட்டு ஆம்கோலை வரைஞ்சி எடுக்கலாம். வளைவு லைனை போட்டு எடுக்கலாம். அடியில வந்து இருக்கிற ஸ்லாக் அப்படியே வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணி எடுப்போம். பேக் பார்ட்ல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு ஹைட்ல ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். சிலம்பல்கள் எல்லாம் தட்டி விட்டுட்டு ஸ்லீவ் கட் பண்ணலாம். இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டு இதோட ஸ்லீவோட ஹைட்டு 18 இன்ச்சு, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 17 இன்ச்சு வைக்கலாம். 2 லைனையும் ஸ்ட்ரைட்டா போட்டு எடுப்போம். ஸ்ட்ரைட்டா போட்டு எடுத்துட்டு இதுல ஒரு 1/4 இன்ச்சு வெளியில எடுக்கணும். அந்த சென்டர்ல இருந்து அந்த 1/4 இன்ச்சு எடுத்தா போதும். கப்போட அளவு வந்து 8.5 இன்ச்சு, 4.25 தையலுக்கு 1/4 இன்ச்சு. ஆம்கோல் டெட்டு வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இது சின்ன ஷர்ட்டுகளுக்கு 2.5 இன்ச்சு போதும். பாடி மெஷர்மெண்ட் நமக்கு 6 இன்ச்சு வந்தது, 1/2 இன்ச்சு சேர்த்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த கிராஸ் லைன்ல பார்த்தா நமக்கு 7 இன்ச்சு இருக்க வரும். பெரிய ஷர்ட்டுகளுக்கு முக்காஞ்சு கூட வரும், சின்ன ஷர்ட்டுக்கு 1/2 இன்ச்சு இருந்தா போதும். இந்த ஃபோல்டிங் பக்கம் இருந்து 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு அதுல இருந்து தான் அந்த வளைவு வளைச்செடுக்க வேணும். இந்த
ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த 1.5 போட்டுட்டு நம்ம இந்த வளைவை வரைஞ்சி எடுக்கலாம். ஸ்லீவ் சரியான அந்த மார்க்குகள் எல்லாம் வச்சு இங்கே கட் பண்ணாதான் கைகளுக்குள்ள அந்த சுருக்கங்கள் வராது, பார்க்க வடிவா இருக்கும். ஸ்லீவோட சைட் லைன் வளைவு லைன் ஒரு 4 இன்ச்சு வளைவு வர மாதிரி லைனை போட்டு எடுக்கலாம். கப்போட ஓப்பன் நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். அந்த அந்த ஜாயிண்ட்ல அந்த ஓப்பன் வர மாதிரி வச்சிருக்கேன். சின்ன ஷர்ட்டுகளுக்கு அந்த சைட்ல வச்சோம்னா நம்ம வேலை கொஞ்சம் டக்குன்னு ஈஸியா இருக்கும் தச்சு முடிக்கிறதுக்கு. கட் பண்ணி எடுப்போம். ராமோட நம்ம குடஞ்சி எடுக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு அளவு எடுத்தா போதும். ஃப்ரண்ட் பக்கத்தை மார்க் பண்ணி வச்சுட்டு பிசுகளை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு இப்போ ஷோல்டரை கட் பண்ணி எடுப்போம். முன்னுக்கு வச்ச அந்த அதே அளவு தான் 13.5 6.5 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு 7 இன்ச்சு. ஒளிஞ்சு வச்சுட்டு இதோட ஷோல்டரோட மொத்த உயரம் 5 இன்ச்சு வரும். ஷோல்டர் அந்த சரிவு 1.25 இன்ச்சு வச்சிருக்கேன். இது கொலருக்கு 1.25. ஃப்ரண்டில் 1.5 வச்சோம். இங்கே 4 இன்ச்சு அதிகம் வைக்க வேணும். இது ஷோல்டரோட கிராஸ் லைனுக்கு வர லைன், இந்த 1.25 வச்ச அந்த லைன். இது கொலரோட பாக்ஸ் லைன் 1.25. இந்த ஹைட்டை வெளிஞ்ச மேலையும் வச்சுட்டு வெளியில ஒரு 4 இன்ச்சு வெளியில வரும். ஸ்லீவுக்கு வச்ச மாதிரி தான் இதுக்கும் 4 இன்ச்சு வெளியில வரும். கொலரோட வளைவு லைனை போட்டு எடுத்துக்கொள்வோம். ஷோல்டரோட கிராஸ் லைனையும் போட்டு எடுப்போம். நம்ம இதுல வெளியில வச்ச அந்த 4 இன்ச்சுக்கு நம்ம வளைவான ஒரு லைன் போட்டு எடுக்கணும். அந்த ஸ்லீவோட லைனும் இந்த வளைவு லைனும் அப்பதான் சரியா வரும் தைக்கும்போது. இப்போ இதை கட் பண்ணி எடுப்போம். ஷோல்டர் மொத்தமே 5 இன்ச்சு வச்சிருக்க எல்லா தையலுக்கெல்லாம் மேலுக்கு கீழே தையலுக்கெல்லாம் சேர்த்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன்.